அப்படியே பேக் போய் நீங்க ஒரு விவசாயியா இருந்திருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இல்லை, அது ஆக்சுவலி என்னென்னா, எங்கள் ஊரில் நம்ம நிலம் இருக்குது, விவசாயம் பார்த்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம், அவங்கள அவ்வளோதான். பெருசாக நமக்கு அது அப்பா அதுக்கு தான் நமக்கு பெரிய ஒரு தொடர்பு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். விவசாயம் பண்ண தெரியுமா? கண்டிப்பாக நமக்கு தெரியாது. விவசாயம் பற்றி பெருசாக நமக்கு ஐடியாவே கிடையாது. ஆனால் இந்த படம் பண்ணோன்னா ஓகே, நம்ம என்ன விவசாயி உழுவார், கலப்பை உழுதுக்குவார், மாட்டை ஓட்டுவார், அது அப்படிங்கிற ஒரு சாதாரண படங்களில் பார்க்குற இதை தான் செய்ய போகிறாங்கன்னு. அதில் ஆக்சுவலி அந்த ஒரு காஞ்ச பூமியை உழுகணும். அப்போது உழும்போது நான் சொன்னேன், ஷார்ட் ரெடி சார், இதான் ஒரு தடவை ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு. டேக் போகலாம் அப்படின்னு 2 மாடை வச்சுட்டு அதை அமுக்குனேன். இது அமுக்க முடியல. ஃபஸ்ட்டு அந்த மாடு இங்கிட்டு இழுக்குது, இந்த மாடு இங்கிட்டு இழுக்குது, ஐயோ அப்படின்னு. அந்த கலப்பை அந்த ஸ்பீடாக இருக்கிறதுனால குத்தி காலை கிழிச்சிருமோன்னு பயம் வருது. என்னங்க அப்படின்னா, அதான் சார் நீங்கள் ஒரு தடவை பார்த்துங்க, இது ஒரு தடவைலாம் இல்லைங்க, இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா அதுக்காக உட்காரணும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல அங்கே இருக்கிற ஒரு நண்பர் சொல்லி கொடுத்தாரு. அந்த இடத்துல ஓட்டிட்டோம். ஆனால் விவசாயம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்க. நம்ம ஈஸியாக நினச்சிடும். அது உடல் உழைப்புங்கிறது வேற, மைண்டு ஃபோக்கஸ் இருக்கு பாருங்க. கொஞ்சம் விட்டாலும் உங்கள் காலை தூக்கிட்டு போயிடும். அது ரொம்ப முக்கியம். அது அவங்க ரொம்ப கேஷுவலாக பேசிக்கிட்டே கூட ஓட்டுவாங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அதான் சொன்னேன், இந்த நாட்களுக்குள்ளே நம்ம எங்கேயோ போய் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தாலும் டக்குன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வாழ்க்கை வாழ்கிறது இருக்குல்ல, அது ஒரு நடிகனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். அது எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். என்னென்னா, ஏதோ ஒரு படங்களில் பணக்காரனாக வாழ்கிறோம், ஏழையாக வாழ்கிறோம், மிடில் கிளாஸாக வாழ்கிறோம், இப்படி பல வாழ்க்கை வாழ்கிறது இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம். வரம் இல்லைங்களா? ஆமாம், பெரிய வரம் அது. ஓகே.